என்னாச்சுண்ணா? ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து யார்கிட்டயும் பேசாம நீ பாட்டுன்னு அமைதியா இருக்க? சும்மா தான்டா இருக்கேன். என்ன இப்போ அமைதியா இருந்தா தப்பா? தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உன் ஆளுக்கு வேற உடம்பு சரியில்லை. நீ வாட்டுன்னு இப்படி அமைதியாக உட்காந்து இருக்கிறிய. காலையிலேயே அப்படியே துடிச்சு பிடிச்சி போய் பார்த்தேன் அவளை. ஈவினிங் வந்ததுலேருந்து அவளை போய் பார்க்கவே இல்லையே. அதான் எதனா பிரச்சனையா நான் ரெண்டு பேருக்கும்? பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைடா. பார்க்க வேணான்னு சொன்னான், வராதுன்னு சொன்னான், பேசாதுன்னு சொன்னான். அதை எப்படி உட்காந்துருக்கேன்? நான் குழப்புற. பிரச்சனையே இல்லைங்கிற. அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ராகுலே, எதுவும் கேட்காதடா ப்ளீஸ்ரா. நீ போ இங்கேருந்து. முதல்ல பனியா இருக்கு பாரு, போ. நீ ஸ்வெட்டர் கூட போடல, போ. அப்படியெல்லாம் என்னால் போயிட முடியாது. போயிட்டா நான் எப்படி உனக்கு தம்பியா இருக்க முடியும்? சொல்லு, நான் என்ன விஷயம்னே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போ. ஒன்றும் இல்லைன்னு நீ இப்படி சும்மா அமைதியாக உட்காந்துருக்கிறியா? அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குண்ணா. நான் இங்கே வந்ததுலேருந்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடனா இப்படி சோகமாக மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்க. எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல. சரி, நாளுக்கு நீ எதுக்கு உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா? விடாண்டா, அது ஏதோ அவள் டென்ஷனாக இருக்கா போல. நீ ஃப்ரீயாக விடு, நீ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. சரி, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறது தான் உனக்கு பிரச்சனைனா சரி வா, உள்ளே போகலாம். உள்ளே போய் உட்காந்து ஜாலியாக எதனா பேசிக்கிட்டு இருக்கலாம், வா. சூப்பர், வா நான் போகலாம். ஆனால் உண்மையிலேயே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லைடா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லும் போதே உன் கண்ணில் ஏதோ கவலை தெரியுது ப்ரோ. உண்மையை சொல்லு ப்ரோ. அந்த நாளைக்கு நீக்கிட்ட போய் நான் கேட்டு வரட்டா? என்னடி பண்ணேன் அண்ணன்னு? லூசே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. நீ சும்மா இரு, அவ கொஞ்சம் நாள்ல சரியாயிடுவா. சரி வா, நம்ம உள்ள போகலாம். என்னண்ணா வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்க? பிரச்சனை இல்லைங்கிற, கொஞ்ச நாள் அவள் சரியாயிடுவாங்கிற, அப்புறம் அவள் உன்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிற. அப்படி இருக்கும்போது இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஒன்று விளங்கலையே. எனக்கு கொஞ்சம் புரியவே, ஏன்னா தலையெல்லாம் பிச்சுக்குது. அது அப்படி தாண்டா, என்கிட்ட எதுவும் கேட்காத. அவள் சரியாயிடுவா, நீ வா உள்ள போகலாம். ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசுற நீ? நான் உன் தம்பி இல்லையா? நீ என்னை பாசமாக வளர்த்துருக்க ப்ரோ. உன் தோல் மேலேயே உன் நெஞ்சு மேலேயே தூங்கியிருக்க ப்ரோ. நான் என்கிட்ட கூட மறைக்கிற பத்தியா? எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ரோ. ஏய், உண்மையிலேயே ஃபீல் பண்ற? ஆமா ப்ரோ, பொய்யா கூட யாருன்னா ஃபீல் பண்ணுவாங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ரோ. மனசுலயே எல்லா கஷ்டத்தையும் நீ தாங்கிட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ப்ரோ. அடிபட்டு இருக்க காதலியே, உடம்பு சரியில்லாத காதலியை கூட உன்னால போய் பார்க்க முடியலன்னு நினைக்கிறப்போ வலிக்குது ப்ரோ. ராகுலே, சத்தியமா நீ ஃபீல் பண்ணி தான் பேசுறியா இல்ல நடிக்கிறியாடா வழக்கம் போல? நடிப்பா எனக்கு வராது ப்ரோ அதெல்லாம். ஐயோ, என் அழுகைய பார்த்து நடிப்பு நிட்டாங்களே. டே கத்தாதரா. இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. உங்களுக்கும் அன்னிக்கும் என்னென்ன பிரச்சனை அதை பத்தி சொன்னீங்கன்னா நான் சரி பண்ணி வைப்பேன்ல. அதுவும் இல்லாம நான் கல்யாணம் ஆனவன், அதான் உங்களுக்கு தெரியுமா. எத்தனை தடவை தான் என்ன சொல்ல வைப்பீங்க? நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம்ண்ணா. ராகுலே, கரெக்டு தான்டா எனக்கு, பட் சொல்ல முடியலடா. எப்படி சொல்றது? எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. நான் பண்ணது தப்பு தான், பட் ஸ்டில் அது ஒன்றும் தப்பு இல்லையடா. ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றா அவ. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல உங்ககிட்ட. கொஞ்சம் வெயிட்டி சுடுங்க ப்ரோ, வெயிட்டி சுடுங்க. நீங்கள் பண்ணதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலை, ஆனால் அது தப்பு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறா. இந்த விஷயங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கிஜ் 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 கிஜா. ப்ரோ, நீங்கள் அவளை கிசச்சிட்டிங்களா? ராகுலே, வாயை மூடு ராகுலே. என்னடா இப்படி பேசுகிற? நான் ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லிட்டு போயினேருண்ணா. டேய் என்னடா நீ? டேய் தம்பி மாதிரி பேசுறா நீ. தம்பின்றதுனால தான் நான் பேசுறேன். ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு போயினேருண்ணா. என்னடா இப்படி டைரக்டா கேக்குற? கடவுளே, நேத்து கூட நான் இப்படி பயப்படலடா. கை காலெல்லாம் இப்ப நடுக்குது பாரு. எனக்கு சில்லுன்னு ஆயிடுச்சுடா கை காலெல்லாம். ஐயோ கடவுளே. டேய், நேத்து நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன்டா. ரொம்ப வெறுப்பேத்திட்டா என்ன. அதான் கடுப்புல கிஸ் பண்ணிட்டு பாறேன். வேற லெவல் நன்னியானா. கடுப்புல கொடுத்து கிஸுக்கே வாளுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஐயோ சாரிண்ணா. வெறுப்பேத்தாது என்ன. இதனாலதான் உங்ககிட்ட சொல்றது இல்லைண்ணா எதையும். சாரிண்ணா செல்லக்குட்டியா, கோச்சுக்காத. ஆனா இதுக்காக வேணா உங்ககிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேங்கிறா. ஆமாண்டா, என்கிட்ட பேசாத, என்ன பார்க்க வராதுன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பியிருந்தா. நானும் சரி அதுக்கு மதிப்பு கொடுத்து விட்டுட்டேன். சரி அவ சரியாகட்டும்ட்டு. நான் பண்ணதும் தப்பு தானே, அவளுக்கு பயமாயிட்டு இருக்கோம்ல. சரி நான் செல்லக்குட்டி, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். காலையில வரைக்கும் சந்தோஷமா தான்டா இருந்தேன். எனக்கு பிரச்சனையாவே தெரியல எதுவுமே. நான் பண்ணது தப்புன்னு கூட எனக்கு தோணலை. ஆனால் அவள் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா பத்தியா, அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. அவள் பயந்துருப்பா. நான் பண்ணது தப்பு. அவள் சைட்லேருந்து யோசிச்சா அது தப்பு தானே. ஆனால் என் சைட்லேருந்து யோசிக்கும் போது அது தப்பாக தெரியலடா. பட் ஸ்டில் வலிக்குது இப்போ எனக்கு எல்லாமே. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் யோசிக்காதண்ணா. அது பேச மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு வெக்கமா இருக்கும்ண்ணா. அதனாலதான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிச்சு. எதிர்பார்த்துருக்காது உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம். அதனாலதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நீ ரொம்பலாம் யோசிக்காதண்ணா. சரிடா, என்ன வெக்கமும் போ. டே, அவ என்ன உசுப்பேத்துற மாதிரி எத்தனை தடவை பேசியிருக்கா தெரியுமா? அப்பெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தவன்டா நான். நேற்று என்னோட பேஷன்ஸ் போயிடுச்சு. அதனால தான். இல்லைன்னா சத்தியமா நேற்று கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். பொண்ணுங்க வேலையே அதான், உசுப்பேத்தி விடுவாளுங்க பயங்கரமா. நம்ம எதனா திருப்பி பண்ணிட்டோன்னு வைங்க, ஐயோ 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 ஐயோன்னு கத்தாளுங்க. அதைத்தான் நந்தினி
பண்ணிக்கிட்டு இருக்கா. காயத்ரி கூட அப்படித்தான் பண்ணான்னா என்கிட்ட. எல்லாரும் ஒரே மாதிரி தானே. அப்போ எல்லார பத்தியும் தெரியலனாலும் எனக்கு காயத்ரியை பத்தி தெரியும், நந்தினியை பத்தியும் தெரியும், மணியை பத்தி கூட தெரியும். மணி கூட ஃப்ராடு தான். என்னமோ போடா. ஆனா நந்தினி வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொன்னான்னா பிரச்சனை ஆயிரும்ல. இந்த விஷயத்தெல்லாம் போய் எப்படி நான் வீட்டுல சொல்லுவா அவ? நீங்க வேற ஏதோ உங்களுக்கு இல்ல வேற எதனா பிரச்சனையா இருந்தா சொல்லுவா. இதை போய் எப்படி நான் சொல்லுவா? இது ரொமான்ஸ்னா இதையெல்லாம் சொல்ல மாட்டா அவ. சொல்ல வேண்டிய எங்க கிட்டே இன்னும் சொல்லாம இருக்கிறா. ஃபர்ஸ்ட் கிஸ் வாங்கியிருக்கிறா வாழ்க்கையில, அதை எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். இன்னும் சொல்லல நாய். சரி அதுவா சொல்ற வரைக்கும் நாங்களும் அமைதியா இருக்கிறோம். சரி சரி அவளா சொல்ற வரைக்கும் நீ இந்த விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காது சரியா? காயத்ரி கிட்டயும் மணிக்கிட்டையும் கூட சொல்லாத சரியா? நந்தினியா உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லாத. சரிண்ணா நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தானே எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இல்லைன்னா மைண்டுக்குள்ளேயே போட்டு டார்ச்சர் ஆயிருக்கும் எனக்கு. எதுனால என்கிட்ட ஷேர் பண்ணா? நான் தான் சொல்றேன்ல நான் கல்யாணம் ஆனவனா. என்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லலாம். சரி அண்ணனோட இந்த சீக்கிரட்டை முதல்ல நீ எப்படி கட்டி காப்பாத்துறங்கிறத பொறுத்துதான் இனிமேல் வரக்கூடிய சம்பவங்கள். இல்ல இதுக்கு மேல நான் எந்த சம்பவத்தையும் பண்ண போறது இல்ல. இதுக்கே அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஃப்ரீயா விட்டுறேன் அவ்வளவுதான். கடவுளே ரொம்ப கஷ்டம் தானா உன் நிலைமை. என்ன பண்றது எல்லாம் செட்டிங்ஸ். சரிவா உள்ள போலாம். போலாம் வாண்ணா என் செல்லக்குட்டி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுண்ணா. வா போலாம். கலாய்க்கிறது என்ன? அப்படிலாம் ஒண்ணு இல்லைண்ணா சும்மாதான். வா போலாம். பரவாயில்லையடி ஜூலி, உனக்கு சமைக்க வரலனாலும் கோலம்லாம் நல்லா அழகா வருதே. ரொம்ப தான். ஆனா பரவாயில்லையே ஜான், உங்களுக்கும் பாராட்டுறதுக்கெல்லாம் வாய் வருதே. வெறும் தின்றதுக்கு மட்டும்தான் வாயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் நானு. ஓ காலையிலேயே ரிவெஞ்சா? சரி விடு. ஆமா செல்லம் இன்னைக்கு என்ன டிஃபனு? அதுவாங்க நான் என்ன செய்யலான் இருக்கேன்னா, நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் இந்த ரவை பாக்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நான் இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு அந்த ரவையை கொஞ்சம் யூஸ் பண்ணி வித்தியாசமா உப்புமா செய்யலான் இருக்கேன். இதுக்கு உப்புமாவை தான் கிண்ட போறேன்னு டைரக்டா சொல்லிடலாமே. எதுக்கு செய்முறை விளக்கம் வேறு? சரி வந்து அதையாவது கிண்டி போடு. போடுறேன். ஐயத்த என்ன இந்த பக்கம் நான் போடுற கோலத்தை பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா எனக்கு ஒரு வேலை வெட்டி கிடையாது பாரு. காலையில நேரா வந்து உன் வீட்டு கோலத்தை பார்த்துட்டு போறதுக்கு பாடியே. சரி மம்மி காலையிலே டென்ஷன் ஆகக்கூடாது. இப்பதானே பொழுது விடிச்சிருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது. அப்போ டென்ஷன் ஆகிக்கலாம். இப்போ வாங்க வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. என் பொண்டாட்டி கேவலமா காஃபி ஓரளவுக்கு காஃபி போடுவா. வந்து குடிச்சிட்டு போங்க வாங்க. டேய் சும்மா இப்படிக்கா போற வரப்பெல்லாம் நிக்க வச்சு எதனா பேசின்னு கிடக்காது. அடுத்த ட்ரிப் நான் அப்படி சும்மா நின்று பேசின்னு கிடக்க மாட்டேன். வண்டி எடுத்து மூஞ்சி மேலே ஏற்றுவேன் சொல்லிட்டேன். ஐயோ ரோசே என்னத்துக்கு காலையில இவ்வளவு வயலன்ஸ் ஆகுற நீ? பாரு ஏய் எங்க அம்மா இப்பெல்லாம் ரொம்ப கோபப்படுத்தலடியே. ஆமாங்க அத்தைக்கு பிபி எகிரிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு பாத்துட்டு வந்துருவோமா? ஏ கோண சிரிக்கிய வாயெல்லாம் கிழிச்சு தேச்சு விட்டுருவேன். புடி வாய முடிக்கினு. சி நான் எதுக்கு உங்களாண்ட நின்று பேசணும்? நான் போறேன். ஏமா கோச்சுக்காதம்மா. அம்மா ஏமா கிறிஸ்மஸுக்கு ஷாப்பிங் போலாம் வரியாமா? ஏ போடா நீ யாரா எனக்கு கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு? நீ ஒண்ணு எனக்கு புள்ள கிடையாது. நானும் என் புருஷனும் நேத்தே போய் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம். ஓ புருஷனை பொண்டாட்டியும் நேத்தே ஷாப்பிங்க முடிச்சிட்டீங்களா? சரி சரி எனக்கு சொக்கா தானே வாங்கி வந்தியா? ஓ ஓடி போன நாய்க்கு சொக்கா கேக்குதா? தீருட்டு கம்னாட்டி செருப்பு வாங்கி வச்சுக்கிறேன் வந்து மாட்டிக்கவே. ஓ செருப்பு வாங்கிருக்கீங்களா? சரி என்ன சைஸ்மா என்ன பிராண்ட்ல வாங்கிருக்கிறா? எங்க அத்தை உங்களை காரி துப்புறாங்க. ஓடி போன உனக்கு எதுக்கிட்ட நான் எடுத்து தரணும்ட்டு. அது கூட புரியாம என்ன சைஸ் என்ன பிராண்ட் கேக்குறீங்க. அங்க பாருங்க உங்க அம்மா சிரிக்குது. ஆமால ஆனாலும் சிரிக்கிறாங்கடி எங்க அம்மா. ஏமா சிரிக்கிறதானே நீ? ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல. காலங்காத்தால உன் ஊட்டாண்ட வந்து சிரிச்சுன்னு கிடக்கிறதுக்கு போட கம்யூனிட்டி. ஆமா சோ அம்மா கம்யூனிட்டி நீங்க சிரிக்குதுடி அம்மா. நான் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்த்துக்கோன்னு நினைக்கிறேன். புது ட்ரெஸ்ஸோட நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள கூட்டிட்டு போவோம்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாருங்க ஊருக்கே பிரியாணி போடுறேன் நானு. ஏண்டி ஊர்ல இருக்கிற மனுஷங்க நல்லா இருக்கணும்னு ஆசை இல்லையா உனக்கு? சும்மாதான் ரொம்ப ஓவரா பேசாதீங்கண்ணா. சரிங்க கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு என்ன எப்ப கூட்டிட்டு போவீங்க? அதே சாக்குல மூஞ்சில கலரை பூசிட்டல. சரி விடு. ஷாப்பிங் தானே நாளைக்கு போலாம். நாளைக்கே வா. சூப்பர். நாளைக்கு இருக்குது சம்பவம். நடி சொன்ன ஒன்னும் இல்லைங்க நான் போய் உப்புமா கிண்டிட்டு வரேன். சரி சரி ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு மாமா உன்னை எப்படி சந்தோஷப்படுத்தினேன் அதே மாதிரி உப்புமாவை கொஞ்சம் நல்லா செஞ்சு எடுத்துட்டு வந்து மாமனை சந்தோஷப்படுத்து சரியா? இந்த உப்புமாவை நல்லா உதிரியா செய்யு. வழக்கம் போல களி மாதிரி எடுத்துட்டு வராத சரியா? நல்லா அழகா பார்த்து பக்குவமா பண்ணி எடுத்துட்டு வாமா. அப்படியே செஞ்சுட்டு வரேன் அத்தான். ஷாப்பிங் கூட்டிட்டு போறன்றதுனால அத்தான் நொத்தாங்கிற. இல்லனா எரும மாடு பண்ணி நாயே நிருப்பா. அத்தான் சும்மா நின்று புலம்பிக்கிட்டு இருக்காம அந்த கலர் பொடி எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருங்க. அப்படியே அந்த தொடப்பத்தை ஓரமா வச்சிருங்க. பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு பின்னாடிக்கா வச்சிருங்க. சக்கரம் போ அதெல்லாம் டெய்லியும் பண்றது தானே நானு. போப்பா. இந்த மாதிரி லிட்டில் பிரின்சஸை கட்டிக்கிட்டு எத்தனை ஆம்பளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ என்ன மாதிரி. கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்களா? நான் வேற டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டேனே. சரி எழுப்பி விட்டுருவோம், என்ன பண்ண முடியும். அப்புறம் டீ ஆறுச்சுன்னா அதுக்கும் எதனா சொல்லுவாங்க. அத்தை அத்தை ஏந்திருங்க அத்தை, டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை அத்தை ஏந்திருங்க. டேபிள் மேலே வச்சுட்டு போயேன், எதுக்கு அத்தை அத்தைன்னு கூப்பிட்டுனே இருக்கிற? வச்சுட்டு போ. சரிங்க அத்தை, டீ ஆறிடுமோங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த வச்சுட்றேன் அத்தை, எடுத்து குடிங்க. அது சரி, லோகன் அதை எழுந்துட்டானா? எழுந்துட்டாரு அத்தை, இப்போ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி சரி, அவன் ரெடி ஆகிட்டு வந்துட்டானா என்னை கூப்பிடு, கொஞ்சம் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. சரிங்க அத்தை. எதை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியலையே, இதுவே இப்போ காலையில் டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த குளிர் டைம்ல போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடின்னு சொல்றாங்க காலையில. எப்படி என்னால குடிக்க முடியும்? ஒரு சின்ன டம்ளர் தண்ணி குடிச்சாலே போதும், வயிறு முட்டிக்கிட்டு வந்துடுது உடனே உச்சா. இப்ப நான் எப்படி இந்த தண்ணியை குடிக்கிறது? பூந்தொட்டியில தண்ணியை ஊத்திட்டு குடிச்சிட்டேன்னு சொல்லிடலாமா? வேணாம், குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம குடிச்சிடலாம். ஏய், என்ன பண்ணின்னு இருக்கிற நீ? தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணியா? சரி, எப்படி குடிச்ச? எப்படியா? ஒரு நிமிஷம். இப்படிதான் குடிச்சேன், போதுமா? திருட்டு பொண்ணுக்கு பேச்ச பத்தியா காலங்கத்தால எவ்வளவு திமிரு போறதுக்கு. ஏய், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி வாயை வச்சு குடிக்க கூடாது பாத்திரத்துலன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கடிச்சுக்கிட்டு குடிச்ச நீ? வாயை வச்சு குடிச்சாதான் என்னால ஒழுங்கா தண்ணியை குடிக்க முடியும், இல்லைன்னா கீழே சிந்தும். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீ சொன்னா நான் கேட்கணுமா அத? எதுக்கு எப்ப பாரு என்ன திருட்டு பொண்ணு திருட்டு பொண்ணுங்கிற? எங்க அம்மா அப்பா எனக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க, கன்னிமொழின்னு. அந்த பேரை சொல்லி கூப்பிடு இனிமேலு. எப்படி வாய் பேசுது பெறுது? அம்மா அப்பா கத்தாத, கத்துன நோய் தொண்டை பிடிச்ச அப்படி நசிக்கிடுவேன் சொல்லிட்டேன். என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பாட்டி என்ன போட்டு அடிக்கிறாங்கப்பா. சரிடா கண்ணு, அழாத அழாத, ஒண்ணு இல்ல அப்பா வந்துட்டல, அப்பா பாத்துக்கிறேன், அழாத. என்னம்மா இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எத்தனை தடவை சொல்றது உனக்கு என் பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? எதுக்கு இப்ப அவளை அடிச்ச? இப்ப லோகநாதா, நான் ஏன்பா அவளை அடிக்க போறேன்? சும்மா அதட்டுனேன், அதுக்கே கத்துது. கத்தாதிரி வாயை மூடுறீன்னு எங்க கேட்டுச்சது? அது பாட்டுன்னு கத்தின்னு கிடக்குது. அப்ப போய் சொல்றாங்கப்பா, அவங்க என்ன அடிச்சாங்கப்பா, வாய் மேலேயே அடிச்சாங்கப்பா. அவங்க அடிச்சதும் நான் கத்துனேன்ப்பா, அப்ப தொண்டையை நசிக்கிறேன்னு சொன்னாங்கப்பா அவங்க. வர இந்த பொம்பளை ஓவர பண்ணிக்கிட்டு இருக்கு. கனிமா, நீ அழாதம்மா, நீ அழாத, நீ வா அம்மா கிட்ட வா. வாயிலே அடிச்சுட்டாங்கம்மா, வாய் மேல வலிக்குதும்மா, வலிக்குது. சரிடாம்மா, ஒன்றும் இல்லை, அம்மா உனக்கு ஐஸ் கட்டி வைக்கிறேன்னா. நீ எதுக்கு உன்னை பாட்டி அடிச்சாங்க? நீ என்னடா பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலம்மா, நான் இங்கே நின்று சொம்பில் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்க எதுக்கு வாய் வச்சு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி வாய் மேலேயே அடிச்சுட்டாங்கம்மா. ஏம்மா, உனக்கு அறிவே இல்லையா? அவ சின்ன குழந்தை தானே, அவ வாயை வச்சு குடிச்சா என்ன, வாயை வைக்காம குடிச்சா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? இதுக்கெல்லாம போயிட்டு என் பொண்ணு அடிப்ப நீ? ஐயோ, எப்படி போய் பேசுது பாரு இந்த வயசுல. எப்பா லோகநாதா, எதுக்குமா வாயை வச்சு தண்ணி குடிக்கிறேன்னு மட்டும் தான் நான் கேட்டேன். அதுக்கு உன் பொண்ணு அவ்வளோ திமிரா, நான் அப்படிதான் குடிப்பேன், உனக்கு என்னன்னு என்ன திமிரா கேட்டுச்சு பதில். அதுக்கு தான் மிரட்டினேன் நான், அதட்டினேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் அது மேலெல்லாம் கையை வைக்கல. இந்த வயசுல எவ்வளோ போய் பேசுது பாரு. இல்ல அவங்க போய் சொல்றாங்க, அவங்க என்ன அடிச்சாங்க, அடிச்சுட்டு தொண்டையை பிடிச்சி நசிக்கிறேன் பண்ணி மிரட்டினாங்க. சரி அழாத, நீ வா, அம்மா உனக்கு ஐஸ் கட்டி வைக்கிறேன். பாருங்க, என் பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நீங்களாம் மேலே கையை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. பெத்தவங்கன்னு நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்பா லோகநாதா, உன் பொண்டாட்டினா இப்படி பேசிட்டு போகுது? இவ ஏன் பேத்தி தானே, இவளை கண்டிக்கிற உரிமை எனக்கு கிடையாதா? அதான் நான் அடிக்கலன்னு சொல்றேனே, என்னமோ நான் அடிச்ச மாதிரி பேசிட்டு போகுது உன் பொண்டாட்டி. சத்யா, தங்கச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஐஸ் கட்டி எடுத்து அவ வாய் மேலவி வலிக்குதுங்கிறா. அம்மா வரேன், கொஞ்ச நேரத்தில் வரேன். சரிம்மா, ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கிளவியை போட்டு நான் வெளுக்காம விட மாட்டேம்மா. என் தங்கச்சி மேலே கை வச்சுச்சுலது, அதை பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சரிடி, உள்ள கூட்டிட்டு போ. வாக்க, நீ உள்ள போலாம் வா. நீ தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத, என் பொண்ணு போய் பேச மாட்டா. நீ சொல்லு, நீ எதுக்கு என் பொண்ணு அடிச்ச? ஏப்பா என்னப்பா நீ ஏதோ சின்ன பொண்ணை நிக்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே நான் அடிச்சிருந்தாலும் அது என்ன தப்பா? என் பேத்தி தானே அவ, கண்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையா என்ன? காலங்காத்தால ஊத்த வாயோட எதுக்குமா இப்படி சொம்புல அப்படி வாயை வச்சு குடிச்சுன்னு இருக்கிறேன்னு கேட்டேன். திமிரா பேசிச்சு, உனக்கு எதுக்கு அப்படின்னு. அதனால தான் லைட்டாக தான்ப்பா அடித்தேன், அவ்வளோதான். அதுக்கு போய் எப்படி கத்தி கூப்பாடு போடுன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பாரு, இந்த லைட் அடிச்சேன் ஸ்ட்ராங் அடிச்சாங்கிற கதையெல்லாம் வேணாம். என் பொண்ணு மேல எதுக்கு நீ கை வச்ச? இன்னொரு தடவை நீ என் பொண்ணு அடிக்கிறத நான் பார்த்தேன்னு வைக்கேன், அடுத்த செகண்ட் இந்த வீட்டு விட்டு உன்னை துரத்தி விட்டுருவோம் சொல்லிட்டேன். இந்த அம்மா கிம்மானெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் நான். போதுங்கிற அளவுக்கு அனுபவிச்சிட்டேன் உன்னால, இதுக்கு மேலே என்னால பொறுத்து போக முடியாது. ஐயோ
என்னப்பா லோகநாதா இப்படி பேசுற? ஒரு சின்ன பொண்ணை நான் கை நீட்டி அடிச்சதுக்கு போய் என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன்னு சொல்றியப்பா. இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வரும்போது உன்னை ஆயுசுக்கும் நான் வச்சு பார்த்துப்பம்மா, வெளியெல்லாம் துரத்த மாட்டோமான்னு சொன்னேன். இப்போ என்னப்பா பொசுக்குன்னு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லின்னு இருக்கிற? சொல்றது மட்டும் இல்ல, இந்த செகண்டே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவேன். ஏதோ போறதுக்கு போக்கிட இல்லைங்கிறதுனால உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். இன்னொரு தடவை என் பொண்ணு மேல கையை வைக்கிறது, என் பொண்ணுங்களை டார்ச்சர் பண்றது, எதனா திட்டுறதுன்னு எதையாவது நான் பார்த்தேன்னு வையே, அடுத்த செகண்டே நான் உன்னை இந்த வீட்டுல வைக்க மாட்டேன். இறக்கமே இல்லாம உன்னை அடிச்சு வெளியே துரத்துவேன், முன்னாடி துரத்துன மாதிரி. சரிப்பா லோகநாதா, அம்மாவை மன்னிச்சு விட்டுருப்பா. ஏதோ சின்ன பொண்ணா இருக்குது, தப்பு பண்ணுதுங்கிறதுனால அதட்டுன்னு, அவ்வளவுதான். அது இவ்வளோ பெரிய வம்பாயிரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நான் இனிமேலும் பசங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் அதில் தலையிட மாட்டேன்ப்பா. நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன்ப்பா. அம்மாவை மன்னிச்சு விட்டுரு. நான் பாட்டு நீங்கள் ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன்ப்பா. ஏதோ என் புள்ள பெத்த பசங்களாச்சேங்கிற ஒரு உரிமையில தான் அது மேலே கையை வச்சுட்டேன். இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. அம்மாவை மன்னிச்சு விட்டுரு. காலையிலேயே வெறுப்பா இருக்கு. புஷ்பா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். போகிறான் பாரு வேளங்காதவன். பெத்த தாயை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறான் பாரு தீனி மாடு. இவன்லாம் எதுக்கு எனக்கு புள்ளியா வந்து பிறந்தானே தெரியல. சீ, ஆனால் உனா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு சொல்லின்னு இருக்கிறான். வேலையாக இந்த வீட்டை என் பேரில் எழுதி வாங்கிடணும். அப்போ தான் இந்த நாய்ங்களெல்லாம் நான் வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும். பேசப்பாரு. இதுதான் சாக்குன்னு இந்த புஷ்பா சிரிக்கி வேற குறுக்குல பூந்து பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு இருக்கா. எதுனாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ எதுக்கு மேலே கையை வைக்கிறேன்னு. கையை தாண்டி வைப்பேன். இரு எல்லாரும் போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இந்த லோகநாதன் கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம், அதான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா இப்போவே வெளியே துரத்தினாலும் துரத்திடுவான். அவன் போனதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அந்த சிரிக்கிக்கு. நேற்றுக்கு இந்த அலமையில கருப்பாம்பூச்சி ஆட்டம் தரையில பத்துன்னு கிடக்குது. அலமையில ஐயோ வலிக்குதே. ஐயோ கடவுளே, வலி தாங்க முடியலையே. ஏக்கா என்னை வந்து கொஞ்சம் தூக்கி விடுக்கா. வலிக்குதா? தூக்கி விடணுமா? என்னாச்சு அலமையில? கீழே ஊந்துட்டியா? ஆமாக்கா, விழுந்துட்டேங்க்கா. தண்ணி கொட்டி இருக்குது கீழே, தெரியாம காலை வச்சுட்டேன். ஐயோ கொஞ்சம் தூக்கி விடுக்கா, எனக்கு முடியல. ஓ, தண்ணியில காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டியா? நான் கூட இந்த டிவியில இந்த போன்லலாம் அந்த யோகாசனம் பண்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்படித்தான் நீ கூட படுத்துக்கினே ஏதோ ஆசனம் பண்றேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுதே நீ தண்ணியில ஊந்து நாசனமா இருக்கிறேன்னு. சரி வர இரு, தூக்கி விடுறேன். ஏந்திர அப்படித்தான் கையை பிடிச்சிக்கிட்டே மொல்லமா ஏந்து உக்காரு. தேவையில்லாத வேலையை பார்த்துக்கின்னு இருக்கிறேன். குழந்தைங்க மேலே கையை வைக்கிறதும் தெய்வத்துக்கிட்ட வம்பு இழுக்கிறதும் ஒன்று தான். இப்போ தெரிஞ்சுக்கினியா? காலாங்காத்தால அந்த குட்டி பொண்ணு போட்டு அச்சல்ல, அதான் ஆண்டவனா பார்த்து அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறான். ஏந்திரி கருப்பாம்பூச்சி. எம்மா பார்த்து பொறுமையா வையுமா. நான் மனுஷிம்மா, மிஷினு கிடையாது. நீ பாட்டுன்னு போட்டு அந்த தட்டு தட்டுற. பொறுமையா தான் வையாத. பொறுமையா தான் அதை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு போல, அதனால தான் அப்படி தெரியுது. சரி பேச்ச குறை, ஒழுங்கா வெய்யி. காலெல்லாம் நல்லா வலிக்குது. எல்லாத்துக்கும் உன் பொண்ணு தான் காரணம். சனியம் பிடிச்சது காலாங்காத்தால ஆரம்பிச்சது பாரு. இங்க பாருங்க அத்தை, என் பொண்ணை ஏதோ பேசுற வேலை வச்சுக்காதீங்க. காலையில அதுக்கு தான் நீங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஏய், அப்படி தாண்டி பேசுவேன். காலையில உன் புருஷன் இருந்ததுனால நீ ஏதோ சந்தில சிந்து பாடிட்டு போயிட்ட. நானும் உன்னை விட்டுட்டேன். ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வெய்ய, அவ்வளோதான் சொல்லிட்டேன். உடனே உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டு உன் பொண்ணு காதல் பண்ற விஷயத்த சொல்லிருவேன். உன் எகத்தாளத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா நான் சொல்ற வேலையை கேட்டு நடந்துக்கிட்டேன்னா அதான் உனக்கு நல்லது. தேவையில்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா ஒத்தரத்தை கொடு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த பொம்பளை ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கு. சி சி, புலம்பாம வேலையை பாரு. நீ பேசுறதை கேட்டாலே எரிச்சலா இருக்குது. வேலையை பாரு ஒழுங்கா. எல்லாம் என் தலை இழுத்து. ஏம்மா புஷ்பா, என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லை, அத்தை கீழே விழுந்துட்டாங்களே காலையில, அதான் இடுப்புகள்லாம் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னுமாம்மா வலி சரியா போல? ஏன் அலுமையில இன்னுமா வலிக்குது உனக்கு? ஆமாக்கா, வலி போல இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதோ பாரியா, அப்ப நான் காலையில கேட்கும் போது வலியெல்லாம் குறைஞ்சிச்சு, இப்ப பரவாயில்லன்னு சொன்னேன். ஏதோ ஸ்ப்ரேவை கூட எடுத்து அச்சுக்கினியா இடுப்புல? இந்த புஷ்பா கூட எடுத்துன்னு வந்து குத்தாலே உனக்கு. அப்போ எல்லாம் சரியா போச்சுன்னு தானே சொன்னேன். இப்ப நான் வலி அப்படியே இருக்குதுன்ற. அப்ப அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப மறுபடியும் வலிக்குதுக்கா, அதனாலதான் ஒத்தரம் கொடுக்க சொன்னேன். இது நடா இது வலி மறுபடியும் வந்து மறுபடியும் ஸ்ப்ரேவை எடுத்து அடிச்சுக்கோ. இல்ல அந்த ஆட்டு பேக்கை எடுத்து நீயே உன் கையால முதுகுல வச்சுக்கோ. இதுக்கு என்னத்துக்கு நீ குப்புற கரப்பாம்பூச்சி ஆட்ட பார்த்துக்கு நீ இந்த பொண்ணை வேலையை வினுக்கிற? ஏங்கா இதெல்லாம் ஒரு வேலையாக்கா? உடம்பு முடியாதவங்களை பார்த்துக்க வேண்டியது வீட்டோட மருமகளோட கடமை தானே. அதனால தான் அவளை செய்ய சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்குது? சரிதான் வீட்டு மருமகளோட கடமை தான் அதெல்லாம். ஆனா மருமவளையே செய்யணும்னு அவசியம் இல்லை. எம்மடியே அந்த ஆட்டு பேக்கை எடுத்து
பொறுத்துக்கினே நீ போடா அப்படிக்கா இவளை நானே சரி பண்ணிக்கிறேன். என்ன சரி பண்றேன்ட்டு நீ பாட்டு உள்ள போய் நிற்கிற. ஏக்கா எங்க போற? கொஞ்ச நேரம் பொத்திக்கு நீரே வரேன். எங்க போறாங்க இவங்க? நின்று என்னத்துக்கு அங்கேயே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? என் அக்கா வர வரைக்கும் அந்த ஹாட் பேக் எடுத்து முதுகுல வை. சரிங்க அத்தை. அறிவே இல்லை உனக்கு? எத்தனை தடவை சொல்றது பொறுமையா வையின்னு? இப்படி போட்டு அழுத்துற? அத்தை பொறுமையா தான் அத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால பொறுத்துக்க முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? சும்மா நடிக்காதிரி. வேணும்னே தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அழுத்தி எனக்கு இன்னும் வலியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க நீனு. நான் ஒரு சத்தமா இருக்குது என்ன வழியில இருக்கிறன்ட்டு இவ்வளவு வாய் பேசி நிற்கிறாள் மேலே நீ. அதுவாக்கா நானே வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு வேணும்னே போட்டு அழுத்துதுக்கா. முதுவெல்லாம் வலிக்குது. இது அழுத்துறதுல எனக்கு வலி ஏறிக்கினே இருக்குது. ஐயோ அத்தை இதுக்கு கட்டி வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க இப்போ. சரி விட்டே புள்ள ஏதோ தெரியாம வச்சிருக்கான். உனக்கு வேற வலி அதிகமா இருக்குதுன்ற தொட்டாலே வலிக்கும். அப்படி இருக்கும்போது சுட சுட அந்த ஆட்டு பேகை வச்சா இன்னும் நிறைய தான் வலிக்கும். விடு அதான் அக்கா வந்துட்டல்ல சரி பண்ணிடுறேன். எம்மடி புஷ்பா நாலடி பின்னாடி நில்லு. சரிங்க இல்லையே ஆரம்பிச்சிட்டியா? இல்லடி சொல்லியா இப்பதான் ஆரம்பிக்க போறேன். வந்துட்டியா நீயா? கடகடன்னு ஒலைய போட்டு வந்துட்ட போல இருக்குதே. ஆமா பட்டியா நீங்க ஆரம்பிங்க. ஏக்கா நீ எனக்கா என்ன வெடிக்கு பார்த்துன்னு இருக்கிற? அங்க திரும்பக்கா. சரி என்ன நடக்குதுங்க? ஏக்கா நீ எனக்கா கட்டையை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க? உன்னை பொழக்கிறதுக்கு தான். அதான் இடுப்பு வலி இருக்குதுன்னு பொழந்து கட்டிடுறேன். வாயை மூடிக்கின்னு திரும்பு. ஐயோ அம்மா அக்கா விட்டுருக்கானே. வலி சரியா போனல வாயை மூடி. ஐயோ வாழை கழுவி நீ மாசம் கேட்டா எப்படி பாட்டு சுத்திட்டு கையில போடு மண்டியில பாரு. நடிப்பா நடிச்சுன்னு கிடக்குறேன் நீ வீட்டுல இருந்துக்கினேன். மாவளை இரு உன்ன மாமியார் கேள்வி பறக்குதுக்கா. ஐயோ சும்மா கீழே வச்சுட்டாங்க அவங்களே. அக்கா சும்மா பதறாதக்கா. இவ்வளவு நேரம் உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது அது. அதனால தான் கிழவிய கையோட கூட்டிட்டு வந்தேன். உன் தங்கச்சிக்காரி என்ன பண்ணுது பாருன்ட்டு. அதான் கிழவி வந்ததும் போட்டு பொழந்துருச்சு. ஏம்மா புஷ்பா இந்த கட்டையை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு உள்ள வச்சிருந்தா உன் பிள்ளைங்க ரூம்ல இருந்து எடுத்துன்னு வந்தேன். நானே கீழே ஊந்து கிடக்குது பாரு அந்த கரப்பாம்பூச்சி. அதை எடுத்துன்னு போய் பெட்டில் கடாசிட்டு வந்துடுறேன். சரிங்க கரப்பாம்பூச்சி. கிளவி மாசு இல்ல. ஆனா என்னடி ஜூலி இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சு தாண்டி. எதைக்கா டூ மச்சுங்கிறீங்க? இல்லாத இடுப்பு வலிக்கு உங்களை இடுப்பு உடைய வேலை செய்ய வச்சிருக்கா அந்த பொம்பளை. அது கூட தெரியாம நீ சும்மா இருக்கா? இதையெல்லாம் பாத்துக்கிட்டே நல்லா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் சரசு பாட்டியை கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்கல்ல நல்லா வச்சு செஞ்சு விட்டுருச்சு. இப்போ உன் மாமியார் கறிக்கு உண்மையான இடுப்பு வலி வந்திருக்கோங்க்கா. இப்ப படுத்துட்டு கிடப்பா பாரு ரூம்ல. கரெக்டு தான். ஆனா அதையும் இப்ப நான் தானே பாத்துக்கணும். நீ அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சரசு பாட்டியே பார்த்துக்கோ. நீ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. காலையில இருந்து வேலை செஞ்சு எப்படி இருக்கிற பாரு நீ போகா முதலே. இது எங்க போய் முடிய போதோ. சரி என்னமோ ஒண்ணுடி அந்த பொம்பளை அடி வாங்கும் போது பார்க்கறதுக்கு சந்தோஷமா தாண்டி இருந்தது எனக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியலையா இன்னொருத்தவங்க மூலியமா அதை நிறைவேற்றிக்கிட்டு நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க. அதைத்தான் இப்ப நான் பண்ணேன். நீங்களும் இனிமேல் பண்ணுங்க. அப்பதான் ஹாப்பியா இருப்பீங்க. அதுவும் சரிதாண்டி. மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரிக்கா சத்யாவோட லவ் விஷயத்த சீக்கிரமா மாமா கிட்ட சொல்லிடுங்க. இல்லைன்னா இந்த பன்னாடை உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயே நாள் கடத்தாதீங்க. சரிடி சொல்லணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. சரி பாக்குறேன்டி எப்படியாவது சொல்லிடுறேன். சரிக்கா சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுக்கா. சரிக்கா அப்ப நான் வரேன். வீட்டுல ஒலை போட்டு வச்சிருக்கிறேன். நான் போய் அது என்னாச்சுன்னு பாக்குறேன். சரிம்மா ஜூலி. கடவுளே என் புருஷன் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல மனநிலையில இருக்கணும். அப்ப நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்பா. இந்த பிரச்சனையை நீயே எனக்கு கூட நின்று தீர்த்து வை.